என்னாச்சுன்னு? அந்த தனா கதிர்க்க யாரும் வீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல? அந்த ரகுராம் பொண்ணு நடு தெருவுல தானே நிக்கணும். இல்லம்மா, நாம நினைச்சது நடக்கல. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தங்க வீடு கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்றீங்க? யார் அவங்களுக்கு வீடு கொடுத்தா? அந்த கதிர் இருக்கான்ல, அவன் ஒரு கேஸ் கம்பெனில வேலை செய்யறான். அந்த ஓனரு அவரோட வீட்டு மாடியில தான் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. யார் அந்த ஆளு? அவன் நம்ம ஊர் கிடையாதுமா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். அதனால அவன் ரகுராம பத்தி யோசிக்கல. அவங்க வீட்டு மேலதான் தங்க வச்சிருக்கான். அந்த ஆளை மிரட்டி அவங்களுக்கு வீடு கொடுக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நம்ம ஊருக்காரனா இருந்தா நம்ம சொல்றத கேட்டிருப்பாமா? இவன் வெளியூர்காரனா இருக்கான். நம்ம சொன்னா கேட்பான்னு தோணலம்மா. சரி விடுங்க, அவங்களுக்கு வீடு கிடைச்சதுனால அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா என்ன? எதையாவது பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் அந்த வீட்டுல இருந்து துரத்துனுங்க. அவங்க 2 பேரும் நிம்மதி இல்லாம நடுத்தரவில் நிக்கணுங்க. ரகுராம் நிம்மதி இல்லாம இருக்கணும்னா அவன் பொண்ணை நல்லா வாழ விடக்கூடாது. அவளை நிம்மதியா வாழ விடவே கூடாது. தானா முக்கியமான ஆள் இல்லைங்க. நம்ம போடுற திட்டத்தெல்லாம் கெடுக்கிறது அந்த மாயா தான். அவ நிம்மதி இல்லாம இருக்கணுங்க. அவ நிம்மதியே இல்லாம இருக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்குதுங்க. என்ன திட்டம்? மேனேஜர் எதுக்கு கால் பண்றாரு இப்ப? சொல்லுங்கண்ணா. என்ன சொல்றீங்க? எப்ப? எப்படிண்ணா? இருங்க இருங்க, நான் உடனே வரேன். சீனு, சீனு என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, வீட்டுல பத்தி எரியுது. வாங்கப்பா, அடி ஊத்துப்பா. வாங்க வாங்க. வலி என்ன எடுத்துட்டு வா. வாங்க. நல்லா ஊத்துப்பா. அண்ணா, என்னடா இது? எப்படிடா தீ பிடிச்சது? தெரியல சார். எனக்கு செக்யூரிட்டி ஃபோன் பண்ணாரு சார். அவர் ஃபோன் பண்ண பிறகு தான் சார் நானே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னடா? இன்சூரன்ஸ் கூட பண்ணலையா சார்? இப்படி எரிஞ்சிட்டு இருக்கேன் சார். சார், கஷ்டப்பட்டு கடனை வாங்கிலாம் பண்ணீங்களே சார். எல்லாமே வீணா போச்சு சார். இப்படி கத்தி எரியுது சார். எப்படியாவது சரக்கெல்லாம் நம்ம வெளியே எடுத்துருவோம். சீக்கிரம் அடங்கி. அண்ணா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. ஊத்துங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணலாம். ஐயோ அண்ணா, எல்லாம் எரியுதுடா. ஐயோ என்ன விடு. பாரு, எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. அண்ணா, ஐயோ என்ன விடு. உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. ஐயோ என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. ஐயோ எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு சார். பாரு ஐயோ எல்லாம் எரியுதே. ஹலோ, சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே குடோனுக்கு நெருப்பு வச்சுட்டேன் மேடம். இப்ப நல்லா கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிடும் மேடம். ரொம்ப சந்தோஷம். அங்க சாம்பல் மட்டும்தான் மிஞ்சணும். இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம். கிளம்பு. சரிங்க மேடம். அப்புறம் உன்னை யாரும் அங்க பாக்கல? இல்ல மேடம், யாரும் பார்க்கல மேடம். சரி, சீக்கிரமா கிளம்பு. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மாயா, இனிமே நீ எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு நானும் பாக்குறேன். உன் நிம்மதிய கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட இருந்து எடுக்கிறேன்.
சார், நம்ம வச்சிருந்தது எல்லாம் எரிஞ்சு போச்சு சார். நம்ம மெட்டீரியல் எல்லாமே எரிஞ்சு போச்சு சார். எப்படி சார் நெருப்பு பிடிச்சிச்சு? மேடம், எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல மேடம். உள்ள இருந்த எல்லா மெட்டீரியல்ஸும் எரிஞ்சு வீணா போயிடுச்சு மேடம். ஆமா மேடம், சீனு சார் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக சேட்டுக்கிட்ட கடனை வாங்கி எல்லாத்தையும் பண்ணாரு மேடம். இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். சேட்டு வேற ரொம்ப மோசமான ஆளு மேடம். காசை கரெக்டா கொடுக்கலன்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா மேடம். இன்சூரன்ஸ் இருக்குல்ல? இல்ல மேடம், இன்னும் இன்சூரன்ஸ் போடல மேடம். அதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். ஃபீல் பண்ணாத சீனு. ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருச்சு. நாம என்ன பண்ண முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? என்னடா இப்படி பேசுற? நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? நேத்து தான் சொன்னேன், உதுவலோட வித்து உன் காசை கொடுத்துருவேன். அதுவும் போச்சு. திரும்ப ஒரு ஆளுக்கு 50 லட்சம் கொடுக்கணும். எல்லாம் எனக்குன்னு வந்து நடக்குது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. என்ன மட்டும் ஏன் அந்த கடவுள் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னே தெரியல. நீ ஃபீல் பண்ணாத. நான் என் அப்பா கிட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுக்குறேன். நீ அந்த ஆள் கிட்ட வாங்கின கடனை கொடுத்துரு. என் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? ஏன்டா அப்படி சொல்ற? பணத்தை கொடுத்து டைவர்ஸை கேன்சல் பண்ண வச்சலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இது ஒரு கடனை கூட நீ நினைச்சுக்கோ. இங்க பாரு, முதல்ல அந்த ஆள் கிட்ட நீ பணத்தை கொடுத்துரு. அவன் ரொம்ப மோசமான ஆள்னு மேனேஜர் சொன்னாரு. பாரு, பிரச்சனை வேண்டாம். நான் பணம் வாங்கி தரேன், நீ கொடுத்துரு. இங்க பாரு, எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்து 1 ரூபா கூட எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சீனு, புரிஞ்சுக்கோ. எதுவும் தேவையில்லை. பணத்தை கொடுத்துட்டு 4 பேருக்கு முன்னாடி அதை சொல்லி காட்டி என்னை அசிங்கப்படுத்தின வரைக்கும் போதும். திரும்பவும் அந்த பணத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு போராடணும். சீனு, ப்ளீஸ். அந்த 40 லட்சத்தை நான் எதுக்கு கேட்டேன்னு புரிஞ்சுக்கோ. உன்னை இன்சல்ட் பண்ணணும்னு என்னோட இன்டென்ஷன் இல்ல. வேண்டாம் மாயா, உங்ககிட்ட இருந்து கடனா கூட நான் எதுவும் வாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. இது ஏன் பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏங்க, ஐயோ, அவர் எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பாரு? அத்தை, என்ன ஜானகி? அத்தை, அவரை பாத்தீங்களா? ரகுவியா? ஆ. இல்லையே. அண்ணி, என்னாச்சு அண்ணி? சிவா, உங்க அண்ணனை பாத்தியா? அண்ணனையா? பாக்கலையே. ஏன்? அவர் ரூம்ல இல்ல, வீட்லயும் எங்கேயும் காணோம். என்னது, காணமா? ஆமாண்ணே. அண்ணி என்ன சொல்றீங்க? எங்கம்மா போயிட போறாரு? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. டச்சினு, நீ போய் நல்லா தேடி பாடுறா. சரிப்பா. மாயா மாயா, நீ எதுக்கும் மாடியில போய் தேடி பாரு போ. மாமா, நம்ம வெளில போய் தேடி பார்ப்போம் வாங்க. மாமா, மாமா,
மச்சான் பெரிய மச்சான பாத்தீங்களா? இல்லையே மாமா, நீங்க? இல்லையே, அங்க எங்கேயுமே காணல. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேனே, எங்கேயும் காணமே. எங்க தான் போயிருப்பாரு? என்னாச்சுப்பா? அண்ணி, அண்ணனை வெளில எங்கேயுமே காண அண்ணி. என்னாச்சுடா? இருக்காரா? இல்ல அத்த, அங்கேயும் இல்ல. ஐயோ, பெரியப்பா மேலேயும் இல்ல. ஐயோ, மாமா எங்க போயிருப்பாரு? பாவம் அண்ணன், தனா செஞ்ச வேலையில மனசுடைஞ்சு போயிட்டாரு. அவளும் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. நேத்துல இருந்து அவர் யார்கிட்டயும் பேசவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. ஏதாவது தப்பா நடந்துருமோ? பத்மா, என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஏய் பத்மா, அறிவோட தான் பேசுறியா நீ? இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு, அதான். ஏய், இந்த பார் பத்மா, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. மச்சானுக்கு எதுவும் ஆகாது, எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. மச்சான், நம்ம மரக்கடையில் போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்க போயிருந்தாலும் போயிருப்பாரு. சரிங்க மாமா, அங்க போய் பாப்போம். வாங்க, சீக்கிரம். பெரியம்மா, நானும் ஊருக்குள்ள போய் தேடி பாக்குறேன். நீங்க தைரியமா இருங்க, சரியா? கடவுளே, என் பிள்ளை எங்க போனான்னு தெரியல. ஏன் இப்படி எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? கடவுளே, ஏன் அவரை இவ்வளவு சோதிக்கிற? எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கூட, நான் தாங்கிக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆடக்கூடாது. அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. என் மனசுல கதிர் தான்ப்பா இருக்கான். அவன் எனக்கு வேணும்பா. நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அவனை அடிக்காதீங்கப்பா. அவன் என் மனச பார்த்தல, நான் அதை கேட்கிறேன். கதிர் இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நானும் அவன் கூட இந்த வீட்டை விட்டு போறேன். நான் யாரு கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. இதுல வேற யாரும் தலையிட வேண்டாம். ரகுராம், என்ன யாரும் இல்லாதவன் மாதிரி இங்க இப்படி தனியா உட்கார்ந்திருக்க? சொல்லப்போனா அதான உண்மை. இப்ப நீ தனிமரமா தானே ஆயிட்ட. என் பொண்ணுக்காக தான் இருக்கேன், அவதான் எனக்கு எல்லாம். அவ என் வார்த்தைய மீற மாட்டான்னு சொல்லுவ. இப்போ உன் பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் கூட வீட்டை விட்டு போயிட்டாலாமே. முதல்ல நீ தத்தெடுத்த பொண்ணு உன்னை ஏமாத்தினா, அப்புறம் நீ வளர்த்த பையன் உன்னை ஏமாத்தி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பேச்ச மீறி அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. உன் தங்கச்சி சொத்து பிரிச்சு தர கேட்டா. உன் தம்பி உன்னை மீறி பஞ்சாயத்து தலைவராயிட்டான். கடைசியில நீ மார்த்தட்டி சொல்லுவியே, என் ரத்தம் என் ரத்தம்னு.
அந்த உன் ரத்தம் உன் பொண்ணே உன்னை இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி உன் குடும்பத்துல இருக்கிற யாருமே உன்னை மதிக்கலையே ரகுராம். வீட்லயும் மரியாதை இல்ல, ஊர்லயும் மரியாதை இல்ல. ஆனா பரவாயில்ல, உன்னை பாராட்டணும். இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் தைரியமா ஊருக்குள்ள தலை காட்டுற பாத்தியா? என்னமோ என் குடும்பம் பாரம்பரியம் என் வளர்ப்புலாம் பேசுவ. இப்ப பாரு, இதுதான் உன் வளர்ப்பு. கட்டாய தாலி கட்டினாலும் ஒருத்தன் கூட வாழ்ந்தாலும் வாழ்வேன். ஆனா அப்பம் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி உன் பொண்ணு போயிட்டா. கடைசியில இப்படி ஒரு தனி மரமா வந்து உட்கார்ந்திருக்க பாத்தியா? செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எல்லாம் இப்பதான் உனக்கு கிடைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. போ போ, இப்படியே உன் குடும்பம் ஒண்ணு ஒண்ணா சதஞ்சு போக போகுது. நீ ஆண்டி மாதிரி இந்த கோவில் கோலம்னு யாரும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க போற. ஹே புவனேஸ்வரி, வா மாயா. மூக்கு வேர்த்த மாதிரி உடனே வந்து நிக்கிற. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? என் பெரியப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? அவர் கஷ்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. சிரிப்பு வருது, சிரிக்கிறேன். பாத்தியா எப்படி தலை குனிஞ்சு போறான்னு? எப்படி அவனை பார்க்கணும்னு எத்தனை நாள் கனவு தெரியுமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எங்க குடும்பத்து மேல இவ்ளோ வன்மத்தோட இருக்க? ஆமாண்டி, அப்படிதான். ஆனா இது வன்மம் இல்ல, எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பகை. உன் பெரியப்பா எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் இப்பதான் பதில் கிடைக்க ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் பொண்ணு போயிட்டா, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிடுவா. அப்புறம் ரகுராமுடைய தம்பி தங்கச்சி எல்லாரும் சொத்தை புடுங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம தனியா இருக்க போறான். ஏய் வாய மூடி. ஏய் ஓடி போடின்னு சொன்ன. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என் பெரியப்பா தோத்து போயிடுவாருன்னு கனவு காணாத. அவர் தோக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். தனா மேல என் பெரியப்பாவுக்கு இருக்கிற பாசம் என்னைக்கும் போகாது. சீக்கிரமே அவளை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாரு. அப்ப என் பெரியப்பாவை உன்னால எதுவும் பண்ண முடியாது. அந்த பொறுக்கி கார்த்திகை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி என் பெரியம்மாவை நான் காப்பாத்துவேன். உன் கற்பனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உன்னால கார்த்தியும் பிடிக்க முடியாது, ஜானகியும் காப்பாத்த முடியாது. அது நடக்கும்போது உனக்கு புரியும். பார்க்கலாம். போனவங்கள இன்னும் காணோம். அண்ணனை பார்த்தாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. பெரியப்பா எங்க போயிருப்பாரு அத்தை? அதான் தெரியலையே சாரு. திரும்ப வீட்டுக்கு வருவாரா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல. பத்மா, ஹலோ பெரியம்மா, நான் மாயா பேசுறேன். என்னாச்சு மாயா? அவரை எங்கேயாவது பாத்தியா? நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா. பெரியப்பா கோவிலுக்கு தான் வந்திருக்காரு. கோயிலுக்கு போயிருக்காராம். இப்பதான் மாயா உயிரே வந்தது. அவர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. சரியா? சரி மாயா, சரி. என்னாச்சு ஜானகி? கோயிலுக்கு போயிருக்காரு அத்தை. இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராம். கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. மாமா வந்துட்டாரு. எங்க என்ன ரகு?
இப்படி காலையில சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட நாங்களாம் எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? அண்ணா வந்துட்டீங்களா? உங்களை காணோன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் மச்சான். பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப நம்பின பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டா. என் பையனுக்கு வாச்ச பொண்டாட்டியும் சரியில்லை, அண்ணனோட பொண்ணுக்கு வந்த புருஷனும் சரியில்லை. வெளியிலிருந்து வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியவே குலைச்சிட்டாங்க. நிம்மதியை தேடி கோயிலுக்கு தான் போக முடியும், வேற என்ன பண்ணுவார் அவரு? ஏய் பத்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதான் மச்சானே வந்துட்டாருல்ல. ஏங்க, நேத்துல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. ரகு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்த பேட்மிண்டன் போட்டியில ரகுராமோடைய பொண்ணு வின் பண்ணி இந்த ஊருக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. அதனால எங்க கிளப் சார்பா கலெக்டர் தலைமையில ஒரு பாராட்டு விழாவை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்தாங்க சார். நம்ம பொண்ணு அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஜெயிச்சிட்டா. அதுக்கு அவளுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். பாருங்க.